ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் கண்ணதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து சேனலில் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் கவிஞர்கள் பற்றின குறிப்புகள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ கவிஞர்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு செயலும் கீழே வந்து ஆசிரியர் குறிப்பில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு ஒன் டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த பாட்டலில் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம கண்ணதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாம். கண்ணதாசன் எந்த ஊரில் பிறந்தவர்? ஆன்சர் சிறுகூடல்பட்டி. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிறுகூடல்பட்டியில் பிறந்தார். கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி, மாவட்டம் சிவகங்கை. கண்ணதாசனினுடைய பெற்றோர் யார்? ஆன்சர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசனினுடைய பெற்றோர் பெயர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசனினுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனினுடைய காலம் ஜூன் 24, 1927 பிறந்திருக்காரு. அக்டோபர் 17, 1981 இயற்கை எழுதியிருக்காரு. அப்புறம் அவருடைய காலம் நம்ம கணக்கிட்டோம்னா 1927 1981 வரைக்கும். கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். கண்ணதாசனினுடைய புனைப்பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, ஆடிய பாதம், தமிழ் மன்னன், துப்பாக்கி, வணங்காமுடி, காரைமுத்து புலவர், கவியரசு, கமகப்பிரியர். இது எல்லாமே கண்ணதாசனினுடைய புனைப்பெயர்கள். திரும்பி ஒருக்க பார்க்கலாம். பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, ஆடிய பாதம், தமிழ் மன்னன், துப்பாக்கி, வணங்காமுடி, காரைமுத்து புலவர், கவியரசு, கமகப்பிரியர். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, கமகப்பிரியர் என்ற புனைப்பெயரை கொண்டவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பாட்டில் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 7th கொஸ்டின். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். மலர்ந்தும் மலராத என்ற திரைப்பட பாடலை எழுதிய ஆசிரியர் வந்து கண்ணதாசன். கண்ணதாசனினுடைய முதல் பாடல் எது? ஆன்சர் கலங்காதிரு மனமே என்ற பாடல் 1949 வந்து பாடப்பட்டது. கண்ணதாசனினுடைய கடைசி பாடல் கண்ணே கலைமானே பாடல் 1981 வந்து பாடப்பட்டது. முதல் பாடல் கலங்காதிரு மனமே, கடைசி பாடல் கண்ணே கலைமானே. திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் வந்து கண்ணதாசன். திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய. கண்ணதாசனினுடைய எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆன்சர் சேரமான் காதலி என்ற நூல். கண்ணதாசனினுடைய எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? ஆன்சர் சேரமான் காதலி. தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்பட்டவர் கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்பட்டவர் கண்ணதாசன். கண்ணதாசன் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மாங்கனி, அர்த்தமுள்ள இந்து மதம், ராசதண்டனை, ஆட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், வனவாசம், மனவாசம். மாங்கனி, அர்த்தமுள்ள இந்து மதம், ராசதண்டனை, ஆட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், வனவாசம், மனவாசம். இது எல்லாமே கண்ணதாசன் இயற்றிய நூல்கள். கண்ணதாசனினுடைய முதல் காவியம் மாங்கனி. கண்ணதாசனின் முதல் காவியம் மாங்கனி. கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் வந்து ராசதண்டனை. கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் வந்து ராசதண்டனை. ராசதண்டனை நாடகத்தை இயற்றியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் இயற்றிய புதினங்களில் சிறந்த வரலாற்று புதினம் சேரமான் காதலி. கண்ணதாசன் இயற்றிய புதினங்களில் சிறந்த வரலாற்று புதினமாக கருதப்படுவது சேரமான் காதலி. கண்ணதாசன் எழுதிய புதினங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி, வேலங்குடி திருவிழா, கள்ளக்குடி மகாகாவியம், சேரமான் காதலி.
கண்ணதாசன் எழுதிய புதினங்கள் ஆயிரம் தீவு அங்கையர்கண்ணி, வேலங்குடி திருவிழா, கள்ளக்குடி மகாகாவியம், சேரமான் காதலி. கண்ணதாசன் எழுதிய சுயசரிதை நூல் வனவாசம் மனவாசம். கண்ணதாசன் எழுதிய சுயசரிதை நூல் வனவாசம் மனவாசம். கண்ணதாசன் இறுதியாக எழுதிய நூல் இயேசு காவியம். கண்ணதாசன் இறுதியாக எழுதிய நூல் இயேசு காவியம். தாம் உயிரோடு இருக்கும்போதே தமக்கு தாமே இரங்கற்பா பாடிய விந்தை கவிஞர் வந்து கண்ணதாசன். தாம் உயிரோடு இருக்கும்போதே தமக்கு தாமே இரங்கற்பா பாடிய விந்தை கவிஞர் வந்து கண்ணதாசன். கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கண்ணதாசன், தென்றல், முல்லை, கடிதம், தமிழ் மலர், திரை, திருமகள், சண்டமாருதம் ஆகியவை கண்ணதாசன் நடத்திய இதழ்கள். கண்ணதாசன், தென்றல், முல்லை, கடிதம், தமிழ் மலர், திரை, திருமகள், சண்டமாருதம். கண்ணதாசனினுடைய முக்கியமான பாடல் வரிகள் நம்ம பாடப்பகுதியில் இருக்கிறது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற வரியை வந்து பாடியிருக்காரு கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற பாடல் வரியை பாடியவர் கண்ணதாசன். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற பாடல் வரியை பாடியவர் கண்ணதாசன். அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் என்று கூறியவர் கண்ணதாசன். அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் என்று கூறியவர் கண்ணதாசன். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் கண்ணதாசன். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற பாடல் வரியை பாடியவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற வரியை பாடியவர் கண்ணதாசன். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் என்ற பாடல் வரியை பாடியவர் கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற பாடல் வரியை பாடியவர் கண்ணதாசன். சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, தெய்வமே உம்மையாம் தேம்பி அளவையாமோ என்ற ஜவஹர்லால் நேரு இறந்த போது பாடியவர் கண்ணதாசன். யார் இறந்த போது வந்து பாடினார்னா ஜவஹர்லால் நேரு இறந்தப்ப வந்து பாடினாங்க. ஜவஹர்லால் நேருக்கு இரங்கற்பா பாடியவர் வந்து கண்ணதாசன். எந்த வரி வந்து பாடினார் அப்படின்னா, இந்த சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வராதோ என்ற இந்த பாடல் வரியை வந்து பாடியிருக்காரு. இது ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேருக்காக இரங்கற்பா பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கண்ணதாசன். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்ணதாசன் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம். இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதை தவிர்த்து கண்ணதாசன் பற்றின குறிப்புகள் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இல்லை. எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டேஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.